நீங்க ரெட்டலைக்கு போடுறீங்களா? ரெட்டலை நிக்கல பாட்டி இப்ப. அப்ப யாருக்கு போடுவீங்க? அம்மாக்கு. சின்ன என்ன சின்ன சொல்லுங்க. மைக்கு சின்னம், மைக்கு சின்னம். புடிங்க புடிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி வரைக்கும் மறந்துடக்கூடாது. வணக்கம் வணக்கம்மா, இந்தாங்கம்மா. கொசப்பாளையத்துல இருந்து தான் வரேன். உங்க வீட்டு புள்ளதான். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இத்தனை தடவை யாருக்கு போட்டீங்கன்னு தெரியல. ஒரு தடவை உங்க வீட்டு புள்ள, உங்க ரத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அதையும் தாண்டி ஒரு நல்லவங்களுக்கு, நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இத்தனை நல்ல திட்டங்கள்லாம் சொல்லி யாருமே வாக்கு கேட்க மாட்டாங்க. காசு கொடுத்து கேட்பாங்க, அவ்வளோதான். அவங்கெல்லாம் காசு எப்படி கொள்ளடிக்கிறது தான் பார்ப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோன்னா உறுதியாக செய்வோம். சரிங்க, படித்து பாருங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2 பேர் தான் இருக்கீங்களா ஐயா வீட்டில்? சரி சரி, 2 வருவாங்களா ஓட்டு போட? சரி சரி, அப்ப நீங்க 2 பேரும் போட்டுருங்க ஐயா, கை விட்டுறாதீங்க. வணக்கம்மா. விவசாய வேலைக்கு தான் போறீங்களா? விவசாயத்தை பத்திலாம் பேசுற ஒரே கட்சி நாங்க தான். இந்த ஆடு மாடு மேய்த்தல், கோழி வளர்த்தல் இதெல்லாம் அரசு பணியா மாத்துறது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காங்களா? இப்பெல்லாம் என்ன ஆடு மாடு வளர்க்குறீங்களான்னு கேவலமா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் அரசு பணியா மாத்துவோன்னு சொல்ற ஒரே கட்சி நாங்க தான். இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறீங்க, விவசாயம் பண்றீங்கன்னா நாங்க வந்துட்டோம்னா நீங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு பேசுறாங்களே, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு கொடுத்துருவோங்களாம். உங்க நிலத்தெல்லாம் நாங்களே வாங்கி பயிரிட்டுருவோம், உங்களுக்கு காசு மட்டும் கொடுத்துருவோம். வேணா நீங்களும் வந்து வேலை செய்யலாம். சரிங்களா? இதுதான் நாங்க கொண்டு வரோம். டாஸ்மார்க் மூடிடுவோம்க்கா, டாஸ்மார்க் ஒழிச்சிருவோம். ஒரு பொண்ணுக்கு தானேக்கா தெரியும், ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். தமிழ்நாட்டுல சாராய கடை ஒழிக்கணும்னு பேசக்கூடிய ஒரே அண்ணன் நம்ம சீமான் அண்ணன் தான். உண்மையிலேயே ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒழிக்கல, அவங்க போட்டு என்ன பையன், அவங்க தான் ஆலைகளே நடத்துறாங்க. நான் தமிழர் போடுங்க, குடிச்சி அந்த டாஸ்மார்க் குடிச்சி அதான் இது மாறணும்னா மைக்குக்கு போடுங்க. சரிம்மா சரிம்மா, கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அந்த குடிசாலையை மூடுறோன்னு சொல்றவங்க தானே அதை நடத்துறாங்க. அவங்க எப்படி மூடுவாங்க? அவங்க எப்படி மூடுவாங்க? காசை கொடுக்கறது உங்களுக்கு கண்ணீர் வரதுல நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க. மாற்றம் நாங்க வந்து பாப்போம். நாங்க இருக்கிறோம். எத்தனை அது கல்வி கொடுத்து போகுது, ஒரு தொழில் கொடுத்தா அரசு பள்ளிலாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா மைக்கு சின்னம் மறந்துடாதீங்க. கண்டிப்பா நாங்க சொல்றது செய்வோம். பின்னாடி இருக்கெல்லாம் படிச்சு பாருங்க. சரிங்களா? அதுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு அரசியல் அண்ணன் செய்யறாரு. கண்டிப்பா ஒரே பொண்ணு நான் தான் நிக்கிறேன் இந்த தேர்தல். மத்தவங்க எல்லாம் ஆம்பளைவங்க தான் நிக்கிறாங்க. நான் தான் ஒரே ஒரு பொம்பளை நிக்கிறேன். உங்களுடைய தேவை எனக்கு புரியுமா? எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. நானும் இப்ப அடுத்து என் பிள்ளை எல்லாம் நல்லா வாழணும்னு யோசிப்போம்ல. அப்ப எனக்கு தானே புரியும். காசு நாங்க கொடுக்க மாட்டோம், ஏன்னா நாங்க காசு கொள்ளடிக்க மாட்டோம், சேவை செய்ய வந்திருக்கோம். சரிங்களா? அதனால காசு கொடுத்துலாம் வாக்கு கேட்கறவங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? சரிம்மா சரிம்மா, நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? அண்ணா வரேண்ணா. அம்மா வீட்டில் நீங்கள் தான் இருக்கீங்களா? சரிம்மா, ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நல்லவங்களுக்கு நாங்கள் பேசுனது கேட்டிங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு நல்லவங்களுக்கு, படித்தவங்களுக்கு, நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. இத்தனை வருஷமாக கொள்ளடிக்கிறவங்களுக்கு, லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி காசு கொடுத்து திரும்ப ஓட்டு வாங்குறாங்க. பதவி வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பாதிச்சு வச்சு திரும்ப பதவிக்கு போகிறாங்க. இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு ஏமாறணுமா? சொல்லுங்கள் நீங்களே. எத்தனை வருஷம்தான் நம்மளும் இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாறுறது? ஒரு தடவையாவது காசு வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டாதான் ஒரு பயம் வரும். எப்பா இதுக்கு மேல அதான் இதுக்கப்புறம் காசு கொடுத்தா வேலைக்கு ஆகாது. அதேதான், இந்தாங்க. இதுக்கப்புறம் காசு கொடுத்தா வேலைக்கு ஆகாது. நல்லது பண்ணணும்ன்ற பயமாச்சு வரணும். அதுக்காகவாது மாத்தி போடுங்க, மைக்கு சின்னத்துல போட்டுருங்க. சரிங்களா? இந்தாங்க இந்தாங்க. சரிம்மா, வீட்டுல எத்தனை ஓட்டு இருந்தாலும் சேர்த்து போடுங்கம்மா. இந்த காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு ஓட்டு, இந்த பக்கம் ஒரு 2 ஓட்டுன்னு போட்டுறாதீங்க. சரிங்களா? சரிம்மா, வரட்டா? மைக்கு சின்னம் மறந்துடாதீங்க.
போட்டுருங்க, ஓட்டு போடுங்க. நல்லவங்களுக்கு போடுங்க. காசு கொடுக்குறவங்களாம் வந்து நல்லது பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. சரி 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 சரி. இப்ப நம்பி போலாமா? பேத்திக்கு போட்டுருவீங்களா? சரி. ஒரே பொண்ணு நிக்குதுங்க. எனக்கு ஒரே பொண்ணு நிக்குது. மைக் சின்னம். இதை எடுத்துன்னு கூட போங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு. நம்ம கட்சி தான், சரிங்களா? மற்றவங்களாம் காசு கொடுத்துட்டு அவங்கவுங்க சுயநலத்துக்காக இருப்பாங்க. அவங்க எப்படி சம்பாதிக்கலாம், அவங்க பேரம்பேத்தி எப்படி காப்பாற்றலான்னு. நாங்கள் மட்டும்தான் இந்த மொத்த தமிழ்நாட்டுக்கே அடுத்த தலைமுறைக்கே விவசாயத்தை பற்றி எல்லாத்த பற்றி யோசித்து போராடக்கூடியவங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நேர்மையானவங்களுக்கு, படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு நான் வந்து நிற்கிறேன்னா உண்மையாகவே சேவை செய்யணுன்றதுக்காக தான் நிற்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை சொல்லி யாராவது ஓட்டு கேட்பாங்களா? இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? இது இந்த முகத்தை ஞாபகம் வச்சுட்டு ஓட்டுக்கு போடுங்க, சரியா? கொசப்பாளையம் தான்க்கா நான். சரி, போயிட்டு வரேன். மைக்கு சின்னம். இந்தாங்க, படிச்சு பாருங்க சரிங்களா? ஏற்கனவே கொடுத்தாங்களா, பேசுனாங்களா? சரி சரி, நான் தான் நிக்கிறேன். இந்த பாருங்க. சரி சரி, கை விட்டுறாதீங்க. தூங்குறாங்களா? ஓடியா இங்க வா. உன் பேர் என்ன? வணக்கம்மா. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம்க்கா. மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்காக, பிள்ளைங்களுக்காக தான் போராடுறோம் நாங்கள், சரிங்களா? அவங்கவுங்க காசு கொடுக்குறவங்க அந்த காசு எப்படி எடுக்கலான்றது தானே யோசிப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைய பற்றிலாம் யோசிப்பாங்களா சொல்லுங்கள்? ஒரு தடவையாவது நேர்மையானவங்களுக்கு போடுங்கக்கா, சரியா? கை விட்டுறாதீங்க. ஒரே ஒரு பெண் நான் தான் நிற்கிறேன். பெண்ணுடைய தேவைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ, டாஸ்மார்க்ல சுத்தமாக மூடிடுவோம். வேற என்ன வேணும் சொல்லுங்க? அதான், சரிங்கக்கா. கை விட்டுறாதீங்கக்கா. கண்டிப்பாக அதோ போட்டிருக்கோம் பாருங்க. எல்லா சாலை வசதிகளும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். இங்கேருந்து குக்கிராமங்கள்ல இருந்து சிட்டிக்கு விழுப்புரம் போனோம், விக்கிரவாண்டி மெயினுக்கு போனோம்னா அங்கங்கே தேவைப்படும்ல இணைக்கிற சாலை எல்லாம் சரி பண்ணி கொடுப்போம். இதை மொத்தமாகவே படிங்களேன். சாலை மட்டும் இல்லை, எல்லாமே செஞ்சு கொடுப்போம். உடற்பயிற்சி கூடம், இந்த லேப்டாப்போட கணினியோட சேர்ந்த நூலகம், நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் படிக்கணும்ல, எல்லாமே பண்ணுவோம்க்கா. இந்த மாதிரிலாம் சொல்லி யாராவது ஓட்டு கேட்பாங்களா? நாங்கள் சொல்கிறோன்னா அதை செய்வோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணுமான்னு கூட இங்கே இருக்கிறவங்க வேட்பாளர்களாக தெரியாது. இந்த ஊர் வேட்பாளருக்கே தெரியாது, போய் கேட்டு பாருங்க, சரியா? அவங்களாம் காசு கொடுப்பாங்க, நாளை பின்ன எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைய பற்றிலாம் யோசிக்கிறது நாங்கள் தான். சரிக்கா, கண்டிப்பா செய்வோம். உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி போட வச்சிருங்க. மொத்தத்துக்கும் போராடுறாரு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வரேன்க்கா. சரி, நன்றி. கட்சின்லாம் சொன்னாரா? மைக்கு சின்னம்மா, நாம் தமிழர் கட்சி. இந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்காக போராடுறோம். ஆடு மாடுலாம் வளர்க்குறீங்க பாருங்க, இதை பற்றிலாம் பேசுறது யாரு? ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். ஆடு மாடு கோழி வளர்த்தெல்லாம் அரசு பணியாக மாற்றுவோம். தூய குடிநீர் கிடைக்கணும், மின்சாரம் கிடைக்கணும், நல்ல சாலை கிடைக்கணும், சாப்பாடு நச்சு இல்லாமல் கிடைக்கணுன்றத பற்றிலாம் பேசுறது நம்ம தான். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தடவை நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்க. அப்போதான் அவங்களுக்கு பயம் வரும். காசு கொடுத்தாலும் மக்கள் நல்லவங்களுக்கு தாண்டா ஓட்டு போடுறாங்க, அப்போ நம்ம நல்லது செய்யணுன்ற பயமாவது வரணும்ல. அதுக்காகவாது ஒரு தடவை காசு வாங்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சரிங்கம்மா, போயிட்டாட்டா? படிச்ச பிள்ளை அண்ணன் நிறுத்தி இருக்காரு. சரி, நன்றி 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 நன்றி. களத்துல வேலை செய்யறவங்களா நிறுத்தி இருக்காரு. உங்க ஊர் பிள்ளை